Hi students, welcome to BIMI Max. 10th standard Max second chapter numbers and sequences exercise 2.1 10th sum பார்க்கலாம். Prove that two consecutive positive integers are always co-prime. Co-prime two positive integers ஓட two consecutive positive integers வந்து எப்பவுமே co-prime. Co-primeனா அதோட HCF வந்து 1 தான் இருக்கும். அதுதான் வந்து co-prime. இப்போ நம்ம அதையே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள் 2 consecutive integers b ஒன்று n எடுத்துக்கலாம், இன்னொன்று n plus 1 எடுத்துக்கலாம். இப்போ n equal to 1 2 3 4. இப்போ HCF வந்து must be 1 இருக்கணும், அதுதான் வந்து co-prime. இப்போ if n is odd, இப்போ n வந்து odd நம்பராக இருக்குதுன்னா n plus 1 வந்து ஈவனாக வரும். இப்போ இதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா odd நம்பர், இப்போ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 plus 1 வந்து 2, அது ஈவன் நம்பராக வரும். இப்போ அதே மாதிரி 3ன்னு போட்டோம்னா 3 + 1 வந்து 4, அப்போ அதுவும் ஈவன் நம்பர் வரும். அப்போ if n is odd, n plus 1 is even. இப்போ காமன் ஃபேக்டர் வந்து 1 தான். இப்போ n is ஈவனாக இருந்ததுன்னா n plus 1 வந்து ஆடாக இருக்கும். இப்போ இது n வந்து ஈவன் நம்பராக போட்டோம்னா, இப்போ 2ன்னு போட்டோம்னா 2 + 1 வந்து 3ன்னு வந்துடும். 4ன்னு போட்டோம்னா 4 + 1 5, அதுவும் ஆட் நம்பராக தான் வரும். அப்போ காமன் ஃபேக்டர் இஸ் 1. therefore HCF of n and n plus 1 equal to 1. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதையே இப்படியும் வேணாலும் போடலாம். இப்போ a ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆருங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ இதில் a வந்து n plus 1ன்னு எடுத்துக்கலாம், b வந்து nன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏக்கு பதிலாக n plus 1 ஈக்குவல் டு n இன்ட்டு இங்கே கொஷியன்ட் வந்து 1 இருக்குது ப்ளஸ் 1. இப்போ n plus 1 இந்த 1 வந்து இந்த கொண்டு வந்துட்டோம்னா 1 - 1 வந்து 0 ஆயிரும். இப்போ n ஈக்குவல் டு இப்போ இந்த n வந்து எப்படி வந்ததுன்னா இந்த n + n வந்து இந்த n-ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இது கொஷியன்ட் கிடச்சிடும். பாருங்கள், n + 1 வந்து இந்த n + 1 n-ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 1 டைம் 1 × n வந்து n வரும். இப்போ n-ல் n போச்சுன்னா 0, ரிமைண்டர் 1 இருக்குது. அப்போ அதுதான் இந்த ரிமைண்டர். அப்போ n × 1 + 1. இப்போ இந்த +1 இந்த +1 கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ இங்கே n ஈக்குவல் டு இங்கே 1 × n மட்டும் இருக்கும், ப்ளஸ் இங்கே 0. இப்போ திருப்பியும் இந்த 1 இங்கே வச்சுட்டு இந்த n-ஆல் இதையே n 1-ஆல் இதையே டிவைட் பண்ணலாம். இப்போ 1-ஆல் n டிவைட் பண்ணோம்னா n டைம்ஸ் வரும். அப்போ n வந்து 1 × n வந்து n, இங்கே வந்து 0. அப்போ இங்கே வந்து 1 × n + 0. அப்போ HCF வந்து இங்கே 1 தான் வந்திருக்கு. ஸோ n and n plus 1 ஆர் co-prime. இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் ஈஸியான சம் தான், போட்டு பாருங்கள். இது 1-ஆல் இதையே டிவைட் பண்ணுறோம், n வந்து 1-ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஷியன்ட் n கிடைக்கும். இது பாருங்கள், இங்கே போட்டு காட்டியிருக்கேன். இது இந்த n + 1 n-ஆல் டிவைட் பண்ணுறோம், இந்த n 1-ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே நாட் ஈக்குவல் டு 0 இங்கே இருக்குது. அதனால் இதை மறுபடியும் நம்ம பண்ணோம்னா இங்கே 1. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.